Hi all, I'm Ranjana, Sanjana Financial Services. Sanjana, I'm a wealth agent. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மார்க்கெட் சினாரியோ ஈக்விட்டி மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 5,000 to 4,500 பாயிண்ட்ஸ் வந்து நேற்று வந்து டவுனு இன்னைக்கு திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் நெக்ஸ்ட் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மான்சூன் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால ஒரு சில வாலட்டிலிட்டி இந்த ஈக்விட்டி மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு ரைட் டைம்னு நினைச்சு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7% கிட்ட கரெக்டாக இருக்கு. ஆல்ரெடி நீங்க எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டாப் அப் பண்றதுக்கு இது கரெக்டான டைம். இப்போ இருந்து ஒரு 6 monthsக்கு எஸ்டிபி ரூட்ல நீங்க கொடுங்க. சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுக்கலாம், வீக்லி கொடுக்கலாம், மந்த்லி கொடுக்கலாம். ஸோ ஒட்டுக்கா நீங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னா நீங்க வாரம் 10,000 ரூபாய் போல நீங்க ஒரு 6 monthsக்கு நீங்க வந்துட்டு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி NAV கம்மியாகிற இதை வந்து கேப்சர் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஒரு 1 or 2% நல்ல ரிட்டர்ன் வந்து கம்பேரிங் டு அதர் இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ்னாலும் இட்ஸ் ரைட் டைம் டு என்டர் இன்டு த மார்க்கெட். என்னை பொறுத்தா எப்பயுமே மார்க்கெட் டைமிங் நம்ம பண்ணவே தேவையில்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட பேஜை. தேங்க்யூ.